பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில தனுசு ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா? அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நிறுத்தி நிதானமாக அளவாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தாற் போல பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்யாத தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வானத்தில் கோட்டை கட்ட பிறந்தவங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. நீங்கள் சாதுவான ஆனா உங்களுடைய சாதனைகள் வளம் மிக்கது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு அடுத்து 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாருங்க. நவ கிரகங்களே இவர் ராஜான்னு கூட நீங்க சொல்லலாங்க. நம்ம சூரியனை தான் பொதுவாக ராஜான்னு சொல்லுவோம். ஆனால் அவரை விட வலிமையான கிரகம்னு இவரை சொல்லிடலாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளி. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 137 நாட்களாக வக்ர கதியில் இருந்தது யாருங்க? ஈஸ்வரன் பட்டம் கொண்ட சனீஸ்வர பகவான் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. இதன் காரணமாக நம்முடைய தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நல்லது நடக்க போகுது? அப்படி என்ன சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுக்க போகிறார்? எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் தெரிஞ்சுப்போமா? முதல் விஷயம், உங்களுடைய வீட்டில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள், அதில் இருந்த சிரமங்கள் மறைந்து அந்த சொத்து உங்க கைக்கு சேரும். ஆலய திருப்பணிகளில் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீரா இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்த நல்ல செய்திகள் வரும். உங்க காதுக்கு குளிர்ச்சியா நல்ல நல்ல செய்திகளை கேட்பீங்க. ஆதாயம் உண்டு. உங்களுடைய சுய முயற்சியின் அடிப்படையில் மற்றவர்களால் முடியாத காரியங்களை ஈஸியா செய்து முடிப்பீங்க. வெற்றி கொடியை நாட்டுவீங்க. உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளுக்குமே நன்மைகள் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்திலையுமே விவேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கான இழப்பீடுமே கிடைக்கும். புத்தி தெளிவோடு சனி பகவான் சில சந்தர்ப்பங்கள்ல அவசர புத்தியும் கொடுப்பார். ஆனா நீங்க அதை கொஞ்சம் உஷாரா கையாளணும். குறிப்பா எதிர்பாராத விதங்கள்ல தீயவருடைய தொடர்பும் இந்த நேரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்பட தேவையில்லை. அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிறது உங்களுடைய பொறுப்பு. கொஞ்சம் ஓய்வெடுக்காம உழைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம், பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கொஞ்சமாக உழைச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைக்கணும்னு நினைப்போம். ஆனால் இது நாள் வரைக்கும் தனுஷு ரொம்ப உழைச்சிருப்பீங்க, குறைவான பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனி உழைப்புக்கான பலன்கள் கட்டாயம் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்களுக்கு எப்பவும் போல தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வு உண்டு. கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்வை பார்க்க போறீங்க. எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உயருது. பேச்சில் வசீகரமும் நடையில கம்பீரமும் ஏற்பட போகுது. தத்துவ ஆராய்ச்சிகளை மனம் ஈடுபடும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்வீங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைத்து வேலைகளையுமே குறித்த காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டியும் பெறுவீங்க. பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களுடைய தகுதிக்கு இப்போ கிடைக்குங்க. பண வரவு நல்லா இருக்கு. கூட வேலை பார்க்குறவங்களே உதவி செய்வாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனுகூலமான பலன்களை பார்ப்பீங்க. கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை சாதிப்பீங்க. சந்தை நிலவரத்துக்கு தகுந்தாற் போல உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் தேடி வரும். செய்யக்கூடிய காரியங்கள் இருந்த சின்ன சின்ன தடைகளுமே முடிவில் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொது நலனோடு இணைந்து சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களோடு செயல்பட போறீங்க. தொண்டர்களையுமே அரவணைத்து நீங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அகலது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க. சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. சக கலைஞர்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்க திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறீங்களா, வீட்டில் இருக்கீங்களோ,
தொழில் செய்கிறீங்களோ குடும்பத்தில் அனுகூலமான சூழல் காண்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவுக்காரங்க பாசத்தோடு பழகுவாங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்துப்பீங்க. குழப்பமான சூழல் இருந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. அதே போல படிக்கக்கூடிய மாணவ மணிகள் படிப்புல சிறப்பான கவனம் செலுத்துவீங்க. பாடத்தை முன்னதாகவே படிச்சு முடிச்சிருவீங்க. டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. விளையாட்டுலையுமே புதிய விஷயங்களை கத்துக்குவீங்க. பெற்றோர்களுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளுமே தீவிரப்படுத்த போகிறீங்க. குறிப்பாக கிரகங்கள்லேயே ஆதிக்கம் மிக்க சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி பகவான் முக்கியமானவரா. சனி கொடுத்தா யாராலும் தடுக்க முடியாது, சனி எடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இப்போ சனி பகவான் தனுஷ் ராசிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. வக்ரகதியில் இருந்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கின இவரை இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்து பண மழையில் நலைய வைக்க போகிறார். அப்படி என்ன நமக்கு நல்லது நடக்க போது தெளிவாக பார்ப்போமா. பொதுவாக சனி பகவான் யாருங்க? தொழிலுக்கு காரணமானவர். வக்ரகதியில கிட்டத்தட்ட 4.5 மாசம் எப்படி 137 நாட்கள் இருந்ததுனால பெருசா உங்களுக்கு நல்லது நடக்கல. ஸோ தனுஷ் ராசிக்கு இப்போ அவர் தனம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த பிரச்சனையை முழுவதுமா அவரே சரி கட்டுறாருங்க. சொல்ல போனா இந்த வக்ர காலங்களில் பணத்தை யாருக்காவது கொடுத்து சிக்கியிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களையுமே பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா இப்போ அது எல்லாமே சரியாகுது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவு இருந்திருக்கும். கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். பிடிவாதம் இருந்திருக்கும். கோபத்தன்மை இருந்திருக்கும். எதிர்மறையான விஷயங்கள் அதாவது எல்லாமே உங்களுக்கு தப்பாவே நடந்திருக்கும். அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இனி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறீங்க. விடுதலை கிடைக்கிறது போல தடைகள் எல்லாமே நீங்குதுங்க. சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக தனம் சார்ந்த விஷயங்களை இனி வலிமையாக இருக்க போகிறீங்க. எந்த இடத்துல எதை செஞ்சாலும் சரி, பொருளாதார விஷயத்தில் எப்படி நுணுக்கங்களை கையாளணும் இனி கொடுத்து செஞ்சுருப்பீங்க. குடும்பத்தில் இந்த வந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலை விஷயத்தில் தொழில் விஷயங்களில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வீங்க. பொருளாதாரம், தனம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதுவரைக்கும் இந்த தடைகள் நீங்குவதால் அதில் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி உண்டு. நினச்சது எல்லாமே நடக்கும். குறிப்பாக வாக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைபாடுகள் இனி நீங்கும். இனி உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் இனி முன்னிருந்த தடைகள், தாமதங்கள் இனி இருக்காதுங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும், மனக்குழப்பம் இருந்திருக்கும். இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரே சனி பகவானே வக்ரகதியில் இருக்கிறது விலகுவதால் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா முன்னாடி இருந்திருக்கும். இப்போ நினச்சது எல்லாமே தெளிவாக முடிவெடுத்து நடத்தி காட்டுவீங்க. அதே போல் உடன்பிறப்புகள் வகையில் இருந்த குழப்பங்கள் தீருதுங்க. தலைவலி, ஆரோக்கிய குறைபாடுகள் இனி நீங்குது. தாய் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி அந்த நிலைமை மாறுதுங்க. தாய் வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். தாய் வழியில் பெரிய தொகை உங்களுக்கு சேரப்போகுது. வீடு வாங்குற யோகம் இருக்குது. அதற்கான எண்ணங்கள் இப்போ ஈடேறி வரும். தொழிலிருந்து வந்த திருப்தி இல்லாத தன்மை இப்போ நீங்குது. உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேலையில் இருந்த குறைகளுமே நீங்குது. குறிப்பாக கடன் பற்றின சிந்தனை. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது. கடன், எதிர்ப்பு, நோய், பகை அதாவது ஒன்றில் சிக்கி இருப்பீங்க. கடனை பற்றின சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். கடனை அடைக்கிறதுக்கு எப்படிடா அப்படின்னு வழியை தேடி மண்டையை பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இப்போ அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக மாறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். என்னங்க கடன் அதெல்லாம் சுத்தமாக அடைக்கிறதுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கைக்கு சேரும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்கள் கடனே வாங்கியிருந்தா, அதாவது ஒரு பணத்தை நம்பி தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு தொழிலை நம்பி தான் கடன் வாங்கியிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் கைக்கு கொடுக்குறப்போ இந்த கடனை ஈஸியாக அடைக்க முடியும். புரியுதுங்களா? முயற்சி செய்யுங்க. அதற்குண்டான பலனை சனி பகவான் ஆல்ரெடி கணக்கு போட்டு வச்சிருப்பார். ஓகேங்களா? நீங்கள் சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல எல்லாமே சிறப்பாக மாறுது. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா பொற்காலம் ஆரம்பம். பணம், பதவி, புகழ் அனைத்துமே கிடைக்க போகுது. அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. சொல்லப்போனால் இந்த வக்ர நிவர்த்தி தனுஷ் ராசிக்கு உங்கள் ராசியில் சாதகமான சில திருப்பங்களை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய பூரண அருள் கிடைக்கும். நீங்கள் அதிர்ஷ்ட ராசியாக மாற போகிறீங்க. சனி உங்களுடைய தொழில வெற்றியை கொடுக்குறார். வியாபாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பார்க்க முடியும். நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? குழந்தைங்க நல்லா படிக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், பணம் கொஞ்சம் கையில் இருக்கணும், கடன் பிரச்சனை இருந்தால் அது தீரணும், குடும்ப உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும், இந்த போட்டி பொறாமை எல்லாம் இருக்கக்கூடாது, அமைதியாக வாழ்க்கையை வாழணும். இது எல்லாமே இப்போ கிடைக்குங்க. அடுத்து 10 வருட காலங்களுக்கு சனி பகவான் ஒத்துழைப்பை கொடுக்கிறார். பலவிதமான நன்மைகள். வேலை பார்க்கறியா? ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முடிக்கலாம்னு நினைச்ச வேலை கூட இப்போ சனி பகவானுடைய அருளால் வெற்றிகரமாக நடந்து முடியும். பண வரவு அதிகமாகும். இதோட மிகச்சிறந்த
நேரமாக இனி உங்களுக்கு ஆரம்பமாகுது. பழைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஓகேங்களா? குறிப்பாக நிதிநிலை நல்லா இருக்கிறதுனால, பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. சரிங்களா? இன்னும் கூடுதலாக செய்கிறீங்க அப்படின்னா அவர்களால் நிதி பலன்கள் நல்லா இருக்கும். கூடவே கடினமாக உழைச்சி உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இப்போ வெற்றி பெறுவீங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதவி உயர்வும் உண்டு, ஊதிய உயர்வும் உண்டு. அரசு வேலையிலிருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய விரும்பி இடமாற்றம். ஸோ இப்படி சனி பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் நினைச்சிருக்க சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுடைய சாலிஷா, அனுமனுடைய சாலிஷாவை படிங்க, கேளுங்க. இதனால் சனி பகவான் உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுப்பாருங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லணும்னா சனி பகவான் முழு ஆதரவை கொடுக்கிறார். இதனால் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நிறைய லாபம், புதிய யோசனைகள் கூட நல்ல லாபத்தை பெற முடியும். அதே போல் இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நல்ல லாபத்தை பார்க்க முடியும். புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. திருமண வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இப்போ தீருது. நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸு நீதிமன்றத்தில் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சு, அவதிப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல மருத்துவருடைய சிகிச்சையின் காரணமாக ஆரோக்கியம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கும். இதே தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலங்க. கூடவே உங்களுடைய குழந்தைகள் மீதும் கூடுதல் கவனத்தை வச்சுக்கோங்க. மற்றபடி சனி பகவான் எல்லாத்தையுமே நல்லதாக பார்த்து பாருங்க. செல்வத்தையும் கொடுப்பார், மகிழ்ச்சியையும் கொடுப்பார், தொழிலையும் பார்த்துப்பார், உத்தியோகத்தை நல்லா பார்த்து பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும், டென்ஷன்லாம் குறைஞ்சு போகும். மனசில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. குறிப்பாக முயற்சி பண்ணுங்க, முழு உழைப்பு போடுங்க. இதில் திருமண வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தம் இப்போ குறையும். சொல்லப்போனால் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாகிறதுனால அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் மூச்சு விடுவீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லாமே சரியாகுது. இந்த சனி பகவானுடைய இயல்பான மாற்றம்ங்கிறது உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வச்ச எப்படி இருக்கும் அது போல தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். புரியுதுங்களா? மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட தூரம் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். திருமணம் கைகூடும். வீடு மனை வாங்குவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். கலைத்துறையினர்களுக்கு ஏற்றமான காலம். அதே போல் பண தட்டுப்பாடு நீங்குது. தாராளமாக பண வரவு இருக்க போகுது. குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் உடனுக்குடனே இப்போ நடக்கும். அற்புதமான காலகட்டங்கிறது எதிர்காலத்தையே சொன்னங்க. கிட்டத்தட்ட 10 வருட காலத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கிறார். வெற்றி மீது வெற்றிகள் குவியக்கூடிய காலகட்டம். சொல்லப்போனால் சனி பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையுமே வாரி வழங்க போறாருங்க. தொழில முன்னேற்றம், தொழில லாபம், மேன்மையோடு தடைபற்ற காரியங்கள் உடனே நடக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அது நீங்கும். பண தட்டுப்பாடு நீங்கி வாரா பணம் வரும். இதோட மற்ற கிரகங்கள் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, மற்ற கிரகங்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னா கூட சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சொல்ல போனா இந்த வக்ர நிவர்த்திகள் உங்களுக்கு மிகுந்த நன்மையை உண்டாக்க போது. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். கடன் சுமை பாதிப்பு இப்பெல்லாம் சுத்தமா காணாம போகும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவு கூட நனவாகும். பழைய கரைந்து போன சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள், புதிய பணவரவு இருக்குங்க. சுக்கிர மங்கள யோகமும் இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ஊர் மாற்றம், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறுதுங்க. வீடு கட்டலாமா இல்லை கட்டின வீட்டையும் விலைக்கு வாங்கலாமா இப்படியெல்லாம் யோசனை இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரும். வண்டி வாகனம் மாற்றுவீங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மன நிம்மதி அடைவீங்க. ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிமாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். மாமன் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திடுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் மறையும். கலைஞர்களுக்கு வரவு அதிகமாகுது. பெண்களுக்கெல்லாம் குடும்ப சுமை குறையுதுங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கு. கூடவே வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ சரி கட்டிடுவீங்க. புகழ் பெற்றவங்களுடைய சந்திப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்கள் வழியில் இருந்த பிரச்சனை இப்போ நல்ல முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போகிறீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது. தொழிலையுமே புதிய பங்குதாரர்கள் சேருவாங்க. மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க. பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும். வெளியில் கொடுத்து மாட்டியிருந்த பெரிய தொகை இப்போ சேரும். குறிப்பாக உங்களுடைய கடமைகள் இருந்து தொய்வு நிலையாக எழுதுங்க. சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்க நீங்கள் கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். விளையாட்டுக்கு போகணும்னு நினச்சா அந்த முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதுக்கு உங்கள் நண்பர்கள் வழிகாட்டியாக இருப்பாங்க. இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பெரும் தொகை மாட்டிட்டு இருந்துச்சு. நீங்கள் தான் அதுக்கு வழிகாட்டியிருப்பீங்க. அந்த தொகை இப்போ சேரும். புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கும். நீங்க கேட்ட சலுகைகள் மேல் அதிகாரிகள் கொடுப்பாங்க. நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும்.
யோகமான காலம்ங்க. ஆரோக்கிய தொல்லை அகலுது. அறகுறையாக நின்று போன வேலையை முடிச்சு காட்டிடுவீங்க. நல்ல சம்பவங்கள் பல நடக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுது. கடுமையாக முயற்சித்து முடியாத காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையும். இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு உயர்வானதாக இருக்கும். பெற்றோர் வழியிலையுமே ஆதரவு இருக்குங்க. வாழ்க்கை துணையால் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக நிற்பாங்க. சுய தொழில் தொடங்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் ஆர்வம் பிறக்கும். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்டமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருங்க. தலைமை பதவிகள் தேடி வரும். கௌரவம் தேடி வரும். சகல விதங்களையுமே சௌபாகியத்தை கொடுக்குறாங்க. இருந்தாலும் எதை செஞ்சாலும் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க. புரியுதுங்களா? யாரையும் நம்ப வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் அமைதி, தொழில் வியாபாரத்தில் உயர்வு, நட்பால நன்மை, போட்டிகளை சமாளிப்பீங்க. தொட்டது எல்லாமே தொடங்கும். துணிவு, துணிச்சல் அதிகமாகுது. இருந்தாலும் இந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க. வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. தினமும் யாரை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் விநாயகர் பெருமானையும், இந்த 3 தெய்வங்களையும் உங்களுக்கு துணையா வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். உங்களுடைய உள்ளத்தில் இருந்த குறைகள் விலகுது. நினைச்சது எல்லாமே உடனடியாக நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை சோதிச்ச சனி பகவான் இப்போ உங்களை சாதிச்சு வச்சு அழகு பார்க்க போறாருங்க. சோதனை காலம் எல்லாம் முடிஞ்சது. இனி பரிசும் பாராட்டும் சந்தோஷம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. அதே போல் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் போக வேண்டிய கோவில் சிலம் சனி பகவானுடைய ஆலயங்கள் தான். திருநள்ளாறாக இருக்கட்டும், இல்லை நவகிரகங்களில் விற்றக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும்ங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிங்க. இதை தாண்டி சனி பகவான் கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கலுங்க. உண்மையாக இருங்க. உழைப்பை மட்டும் போடுங்க. அப்புறம் பாருங்க, உங்களை உச்சபட்ச வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவார். எல்லா நேரமும் நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சிக்கோங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்மறையாக நினைக்கிறீங்க. ஆனால் அவரை போல உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகமாக குரு பகவானும் சுக்கிர பகவானும் கூட இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன கேட்டால் சனீஸ்வர பகவானே துணைன்னு சொல்லிட்டு தினமும் நீங்கள் சனி பகவானையே வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்த 10 வருடங்களுக்கு இவர் தான் உங்களுக்கு பாக்கியசாலியாக நிற்கிறாருங்க. அதிர்ஷ்டசாலியாக நிற்கிறார். அனுகூலத்தை தரக்கூடியவராக நிற்கிறார். ஆதரவை தரக்கூடியவராக நிற்கிறார். நானே துணை என்று நிற்கிறாருங்க. என்னங்க தனுஷ் ராசிக்காரங்களே, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு உண்மைதாங்க. இது நாள் வரைக்கும் கண்மூடித்தனமாக எதையோ செய்ய முயற்சி பண்ணீங்க. இனி ஒரு முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.